ஹாய்! இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பன் செய்ய போகிறேன். அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வார்மான மில்க் வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஈஸ்ட்டு, 1 ஸ்பூன் வந்து சுகர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கும். அதை எடுத்து நம்ம வந்து 2 கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மைதா மாவு கூட இந்த பொங்கி வந்திருக்க ஈஸ்ட்டு மில்க்கு இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். நமக்கு வந்து பன்னு கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 30 கிராம் பட்டர் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு எக்கு, கொஞ்சமாக சால்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து அந்த பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒர்க் ஏரியாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பன்னு வந்து இன்னும் சாஃப்டாக வரும். அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அதே பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நம்ம வந்து மூடி வச்சிடணும். 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா உப்பி வந்திருக்கு. மறுபடியும் நம்ம இதை நல்லா பிசைஞ்சு நம்ம எத்தனை பன்னு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம். நம்ம வந்து சின்ன சின்னதாகவும் செஞ்சுக்கலாம், பெருசு பெருசாகவும் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். அதுக்கப்புறம் நம்ம எந்த ட்ரேயில் வந்து பேக் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேயில் வந்து நம்ம கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம வந்து பன் ஷேப்புக்கு உருட்டி அந்த ட்ரேயில் வந்து லைனாக அடுக்கி வச்சிடலாம். எல்லாத்தையும் நம்ம ட்ரேயில் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அதுக்கு மேலே வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டவல் போட்டு மூடி ஒரு 1/2 ஹவருக்கு வந்து நம்ம ரெஸ்ட் பண்ண விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்லா உப்பி வந்திருக்கும். நம்ம வந்து இதுக்கு மேலே ஒரு டைம் வந்து எக் வாஷ் கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 170 டிகிரி 30 மினிட்ஸ் வச்சு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். மேலே வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். வரல அப்படின்னா கூட மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்து கூட நம்ம எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டான பன்னாக இருந்தது. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. உள்ளேயும் பன்னோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது.